பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 25வது அதிகாரம் 5வது வசனம், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை, நான் எடுக்க வேண்டிய முடிவுகளை, நான் எந்த பாதையில கடந்து போகணுமோ எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. நீங்க கற்றுக் கொடுங்கப்பா. நீங்க சொல்லுகிற வழியில நான் நடக்கிற பொழுது எல்லாவற்றிலும் எனக்கு ரட்சிப்பின் தேவனாய் இருப்பீங்க. நீங்க எனக்கு போதித்தருளுங்க. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில உயர்விலும் தாழ்விலும் நெருக்கத்திலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே எனக்கு போதியும் போதியும் நீங்க கற்றுக் கொடுங்கன்னு சொன்ன பொழுது எல்லா இடத்திலையும் அவர் ரட்சிப்பின் தேவனாய் இருந்தார். ஆண்டுடைய வார்த்தைக்காய் காத்திருங்க. தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை திட்டமும் தெளிவுமாய் நடத்துவார். வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவ சமூகத்தில் நீங்க காத்திருக்க அவரே உங்களுக்கு போதிப்பார். கவலைப்படாதீங்க. யாரோ வந்து நடத்தணும், எனக்கு இவங்க கைட் பண்ணா நல்லா இருக்குமே, எனக்கு சரியான கைடன்ஸே இல்லையே. யோசேப்புக்கு என்ன கைடன்ஸ் இருந்தது? பரலோக தேவன் ஒருவர் தான் கைடா இருந்தார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கைடா இருக்கணும். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். தேவ சமூகத்துல காத்திருக்கிறீங்க. ஆண்டவரே உங்க சத்தியத்தின்படி நடத்துங்கன்னு சொல்லி உங்களை அர்ப்பணித்து இருக்கிறீங்க. அப்பா உங்களுக்கு போதிக்க போகிறார். நீங்க நடக்க வேண்டிய வழியில் உங்களை நடத்த போகிறார். பாருங்க, நீ வருகிற நாட்கள்ல நீங்க அறியாததும் எட்டாததுமான புதிய பாதையில கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அந்த வழியில நடக்கிற பொழுதே நீங்க சொல்ல போறீங்க, ஆண்டவரே இப்படி ஆசீர்வாதமான பாதையில் நடத்த நான் ஏமாத்துறோன்னு சொல்ல போறீங்க. தாவீது சொன்னது போல சொல்ல போறீங்க, என்ன நீங்க இப்படி நடத்துறதுக்கு, இந்த இடத்துல கொண்டு வைத்ததற்கு நானும் என் வீடு ஏமாத்துற ஆண்டவரே. அப்படிப்பட்ட உயர் ஸ்தலங்கள்ல மகிமையான இடத்துல உங்களுக்கு மலைகளாய் தெரிகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் வழிகளை உருவாக்க போறார். அற்புதமாய் நடத்த போறார். தேவனுடைய கரம் உங்களுக்காய் கடந்து வந்திருக்கிறது. தேவனுடைய சேனை உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறது. எதுவுமே நடக்கல, எதுவுமே மூவ் ஆகலையே, ரொம்ப டிலே ஆகுதே ஆண்டவரே, எல்லாம் டிலே ஆயிருச்சு. என்னோட இருந்தவங்க எல்லாம் நல்லா முன்னேறிட்டாங்களே, நான் இப்படியே இருக்கிறேனே, நீங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாய் மகிமையாய் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்களோடு படித்தவங்க, உங்களோடு வேலை ஆரம்பித்தவங்க, அவர்கள் அச்சீவ் பண்ணதை காட்டிலோ இந்த வருடத்துல, இந்த புது வருடத்துல கர்த்தர் உங்களை உயர்ந்த சிகரங்களுக்கு கொண்டு போக போகிறார். அதற்கு ஒரே காரியம், உங்க சத்தியத்தில் நீ நடத்துங்க. நாள் முழுதும் உங்க பாதத்துல காத்திருக்கிற எனக்கு போதித்தருளும் போதித்தருளும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற போதனையில், அவர் நடத்துகிற வழியில அர்ப்பணித்து காத்திருங்க. உயரமான சிகரங்கள்ல, இந்த புதிய ஆண்டுல உயரமான சிகரங்கள்ல கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். சங்கீதம் 25 வசனத்துக்கு நீங்க சாட்சியா இருக்க போறீங்க. ஆண்டவர் எனக்கு போதித்து நடத்துறதுனால இந்த உயரத்தில் இருக்கிறேன்னு சொல்ல போறீங்க. நீங்க சிகரத்தின் உயரத்தில் இருக்கிற பொழுது இந்த வார்த்தையை ஞாபகம் வைத்து, இந்த ஊழியக்காரன் சொன்ன இந்த சங்கீதம் 25:5 ஞாபகம் வைத்து, நீங்கள் எந்த தேசத்துல எங்கிருந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு போதித்து நடத்துவார். சத்தியத்தை நம்புறீங்க, ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கிறீங்க. உங்களுக்கு மேன்மை, உயர்வு, ஆசீர்வாத நிச்சயம். God will lift you to mighty heights. ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். God bless you.